ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்பிரியா. ராகவன் ஒரு பட்டதாரி. பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறப்பான மதிப்பெண் பெற்ற அறிவாளி. ஒரு நாள் தன் சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது அவன் பயணம் செய்த பேருந்து பழுதாகி ஒரு கிராமத்துக்கு அருகே நின்றுவிட்டது. இரவு நேரமாகிவிட்டதால் மாற்று பேருந்துகள் மறுநாள் காலையில்தான் என்று அதுவரை பேருந்திலேயே ஓய்வெடுத்துக் கொள்ளுமாறு பயணிகளிடம் நடத்துனர் கூறினார். ராகவனுக்கு அதிகமாக பசியெடுத்ததால் உறக்கம் வரவில்லை. உணவு ஏதாவது கிடைக்குமா என்று அங்கிருந்த கிராமத்தை நோக்கி நடந்த ராகவனை வழிமறித்த விவசாயி ஒருவர் விவரத்தை கேட்டறிந்து கொண்டார். அந்த விவசாயியோ தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அவனுக்கு அன்புடன் உணவு படைத்த விவசாயி, சார், உணவு அருந்துவதற்கு முன் இறைவனுக்கு நன்றி சொல்வது எங்களது வழக்கம். நீங்களே நன்றி கூறிவிட்டு சாப்பிடத் தொடங்குங்கள் என்றார். ஆனால் முற்போக்கு சிந்தனை கொண்ட ராகவனோ, இறைவணக்கம் செய்ய மறந்துட்டேன். நிலத்தில் பாடுபட்டது நீ, நெல் விளைவித்தது நீ, என்னை உணவருந்த அழைத்ததும் நீ. அப்படியென்றால் நான் உனக்குதான் நன்றி கூற வேண்டுமே தவிர இறைவனுக்கு நன்றி தேவையில்லை என்றான். விவசாயி வியப்புடன் ராகவனை பார்த்து கொண்டே, நெல் விளைவித்த நிலம் இறைவன் படைத்தது. நெல் வளர மழை பெய்ய செய்ததும் அந்த இறைவன்தான். மலர்ந்து காய்த்து கனிந்து முற்றி தானியமாக நமக்கு கொடுத்ததும் அவன் செயலே. நான் ஒரு கருவியாக மட்டுமே செயல்பட்டு உள்ளேன். நீங்கள் அருந்தும் குடிநீர் கூட தந்தது அந்த இறைவனே. அத்தகைய இறைவனுக்கு நன்றி கூற மறுத்தால் உங்களுக்கு மனிதநேயமே இல்லை என பொருள். இதை நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் படித்து என்ன பயன் என்று கூறினார். இதை கேட்டு வெக்கி தலை குனிந்த ராகவனின் கைகள் தாமாகவே குவித்து இறைவனுக்கு நன்றி கூறினான். அனைவரையும் மதித்து வாழ வேண்டும், இல்லையெனில் படித்து என்ன பயன்? நன்றி.